ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜாரா. இன்றைக்கு என்னுடைய வீடியோவில் நாங்கள் வீட்டை வளர்க்குற ஒவ்வொரு பூக்கண்டுகள் இல்லை மரங்கள்லையும் கருப்பு வடிவத்தில் மரங்கள இலைகளில் படர்ந்திருக்கிறது என்னென்று சொல்லியும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அதில் எப்படியான பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லி பார்ப்போம். என்னுடைய சேனலுக்கு நெக்ஸ்ட் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இது ஷூட்டி மோல்டுன்னு சொல்கிற ஒரு கருப்பு பூஞ்சை. இது வெள்ளை, ஏபிட்ஸ், மீலி பூச்சிகள், ஸ்கேல் இன்செக்ட்ஸ், இப்படியான பூச்சிகள் எங்களோட தாவரத்தின் இலைகளில் இருந்து அந்த இலைகளின் சாரை உறிஞ்சும் போது ஹனி டியூன்ற ஒரு இனிப்பான திரவத்தை வெளியிடும். இந்த திரவத்துக்கு மேலே தான் இந்த கருப்பு பூஞ்சை வளரும். சாதாரணமான ஒரு நித்திய கல்யாணி பூக்கண்டில் இருந்தோ இல்லை ஒரு தென்னை மரத்தின் இலைகளையும் கூட தாக்குறது இந்த கருப்பு பூஞ்சை தான். இலங்கையில் அண்மைய காலத்தில் தென்னை மரங்களில் வெள்ளை ஈக்களால் இந்த கருப்பு பூஞ்சை நோய் ஏற்பட்டு இதனை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. இதன் பாதிப்பு மரத்தில் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, மரங்களோட வளர்ச்சி மந்தமாக இருக்கும். இப்போ தென்னை மரத்துலேயும் காய்கள் பிடிக்காது, இலைகள் கருப்பாக இருக்கும். காலப்போக்கில் இப்போ இதை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் காலப்போக்கில் இந்த மரங்கள் பட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மரங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு என்னென்னா, மரங்கள் உடனே அழியாது, ஆனால் வளர்ச்சி குறைவாக இருக்கும். சூரிய ஒளி இலைகளில் படுறதை இந்த கருப்பு பூஞ்சை தடுக்குது. நேரடியாகவே சூரிய ஒளி இலைகளுக்கு கிடைக்காது. விளைச்சல் குறைவாக இருக்கும். இதால் மனிதனுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் ஸ்கின் அலர்ஜிக் அதிகமாக ஏற்படும். நாங்கள் இந்த மரத்துக்குள்ளே நிற்க இதில் எங்களுக்கு தலையில் இப்படியான பூஞ்சைகள் படும்போது ஒரு விதமான இரிட்டேஷன் ஃபீல் எங்களுக்கு ஏற்படும். ஓகே, இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன சின்ன பூக்கண்டுகளில் இது ஏற்படைக்க நாங்கள் இலைகளை ஒரு துணியால் தொடச்சி விட்டு இதை நாங்கள் பாதுகாக்கலாம். அதனால் முற்றிலும் அழியுமாண்டு கேட்டால் அது சொல்ல இயலாது. ஆகவே இதுக்கு இன்னொரு மெத்தட் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் வேப்பெண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கரைசலை கிழமையில் 2 தடவை இந்த தாவரங்களுக்கு மேற்பரப்பு இலைகள்லையும் சரி மரம் அந்த கீழ் தண்டுகள்லையும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அல்லது கையாலேயே தெளித்து விட்டால் இந்த பூஞ்சைன்ற தொற்று குறைவாக காணப்படும். இப்போ இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் வீட்டை பயன்படுத்துகிற எந்த விதமான சோப் பண்ணாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சோப்பை தண்ணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேயை பூக்கண்டுகளுக்கு தெளிக்கணும். அப்படி என்னட்ட உடனே ஸ்ப்ரே பாட்டில் இல்லையண்டா அதை எப்படி குயிக்காக மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நான் உடனே அவதானித்ததால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கையை மேற்கொள்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் நான் என்னுடைய பூக்கண்டுகளுக்கு பராமரிக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் இன்றைக்கு பயன்படுத்தலை. நான் பயன்படுத்துகிறது சோப் கரைசல். இப்போ சோப் கரைசல்ண்டா லைஃப் பாய்ன்ற லிக்விட் என்கிட்ட இருக்குது. இது ஹேண்ட் வாஷ் தான், பட் நான் இதுலேயும் சோப் கண்டென்ட் இருக்கிறதால இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எப்படி இந்த கரைசல் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் லைஃப் பாய் லிக்விட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் பாவிக்கலாம். இதை விட உங்கள்கிட்ட வேறு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு காட்டல. அப்படி இது உங்கள்கிட்ட இல்லையண்டா இப்படி வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இது லைஃப் பாயின்ற ஹேண்ட் வாஷ் தான், பட் இதுலேயும் சோப் கண்டென்ட் இருக்கிறதால நான் இதில் எங்களுக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் இல்லைன்னா 3 இல்லை 4 எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இந்த தண்ணி நல்லா குளுக்கணும். அப்போ தான் நான் ஈவிட எல்லா இடமுமே இது பெறவும். இதில் இப்போ அடியில் தான் இந்த சோப் அண்ட் லிக்விட் இருக்குது. நான் வடிவாக குலுக்கி இதை எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற பின்னால் ஹோல் போட்டால் இலகுவாக நாங்கள் வீட்டையே தயாரிக்கக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் ரெடி. இது வாரத்தில் 2 தடவை கட்டாயம் நீங்கள் தெளித்து விடணும். இதால் இப்போ என்னுடைய மரம் கூட நிறைய பூக்கள் பூக்குது. என்ன மீனோட பாதிப்பு இதில் அதிகமாக காணப்படையில. ஒவ்வொரு இலைகள்லையும் ஒவ்வொரு தண்டுகள்லையும் வடிவாக இந்த நீர் படணும். அப்போ தான் இந்த கருப்பு பூஞ்சிகளோட பாதிப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வரீங்க இதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அப்படி உங்கள்கிட்ட வேப்பெண்ணெய் கரைசல் இருந்ததுண்டா தண்ணியில் வேப்பெண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் தெளித்து விடலாம். வேப்பெண்ணெய் இலகுவாக எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் எங்கள்கிட்ட வீட்டில் இருக்க சர்ஃப் எக்ஸல், பொதுவாக சோப்பை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்.
ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் சொல்லிட்டேன். உங்களுக்கும் வேறு மெத்தட் தெரியுமாண்டா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன விஷயம்னு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும்.